கண்ணின் குறைபாடுகள். இப்போ இவ்வளோ நேரம் மனித கண் அதோட அமைப்பு என்ன, அதோட செயல்படும் விதங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ கண்ணின் குறைபாடுகள், அந்த கண்ணில் என்ன ப்ராப்ளம் வந்தால் அது எப்படி ஆகும், அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்கலாம். இயல்பாக மனித கண்களினால் 25 சென்டிமீட்டர் முதல் ஈரிலா தொலைவு வரை உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு மனுஷ கண்ணால் மினிமம் 25 சென்டிமீட்டர்லேருந்து ஈரிலா தொலைவில் இருக்கிற பொருள் வரைக்கும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் வயது முதிர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சில மனிதர்களில் பார்வைகளில் குறைபாடு ஏற்படுகிறது. ஆனால் சில பேருக்கு ஐ டிஃபெக்ட் ஏற்படும். அது மோஸ்ட்லி ஐ டிஃபெக்ட் எப்போ ஏற்படும்னா வயது முதிர்வு, அதாவது வயசாக பார்க்கறதுல குறைபாடு ஏற்படும். அதுவும் இல்லைன்னா சிலர் ரொம்ப லைட்டு அவங்க கண்ணில் பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்போதெல்லாம் இந்த கண் டிஃபெக்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தா மோஸ்ட்லி இந்த டிரைவர்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஐ டிஃபெக்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஏன்னா அவங்களோட கண்ணில் அதிக லைட்டு பட்டுட்டே இருக்கும்போது அங்கே டிஃபெக்ட் வரும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக இந்த ஐ டிஃபெக்ட் வர்றது, இப்படியெல்லாம் இந்த மாதிரி ரீசன்னால அதோடைய அந்த செயல்பாட்டில் சில மாற்றம் நடக்கிறதுனால அந்த ஐ டிஃபெக்ட் வருது. ஓகே, கண்ணில் ஏற்படும் சில பொதுவான குறைபாடுகளை பற்றி விவாதிப்போம். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கண்ணில் ஏற்படுற சில காமனான குறைபாடுகள் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிட்டப்பார்வை, மயோஃபியா. கிட்டப்பார்வைங்கிறது ஒரு குறைபாடு. அதை அதோட மருத்துவ நேம் என்ன அப்படின்னா மயோஃபியா அப்படின்னு நாம சொல்வோம். மயோஃபியா என்று அழைக்கப்படும் கிட்டப்பார்வை என்னும் குறைபாடானது விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது. இந்த கிட்டப்பார்வை குறைபாடு ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நம்மளோட கண்ணு ஒரு பால் ஷேப்ல இருக்கும், ஐ பால் மாதிரி இருக்கும். அப்படி பால் மாதிரி கோள வடிவில் இருக்கிற நம்மளோட கண்ணு கொஞ்சம் நீண்டு போகிறது, பால் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக இழுத்து நீளமாயிடுறது, சிறிது நீண்டு போகிறதுனால ஏற்படுறது தான் இந்த கிட்டப்பார்வை குறைபாடு. இக்குறைபாடு உள்ள மனிதர்களால் அருகில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியும், ஆனால் தொலைவில் உள்ள பொருள்களை காண முடியாது. ஆக்சுவலாக இந்த கிட்டப்பார்வை குறைபாடு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களால கிட்ட இருக்கிற பொருளை பார்க்க முடியும், ஆனால் தூரமாக இருக்கிற பொருள்களை தெளிவாக பார்க்க முடியாது. இதுதான் கிட்டப்பார்வை குறைபாடு. விழிலென்ஸின் குவிய தூரம் குறைவதாலும் விழிலென்ஸிற்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிப்பதாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது. இந்த குறைபாடு ஏற்படுறது இப்போ நம்ம சொல்லிட்டோம், கிட்டப்பார்வைன்னா அதோட விழிக்கோளம் கொஞ்சம் நீண்டிருக்கும் அப்படின்னா என்ன ஆகும், பால் ஷேப்ல இருக்கிறது கொஞ்சம் தட்டையாயிருது, அப்படிதான் அர்த்தம் இல்லையா, கொஞ்சம் நீளமாயிருது. அப்படி நீளமாகிறதுனால அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸோட குவிய தூரம் குறைஞ்சு போயிடுது. அதால் ரொம்ப தூரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல, குவிய தூரம் குறைஞ்சு போயிடுது. இது ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு காரணம், ஒரு பால் ஷேப்பில் இருக்கும்போது லென்ஸுக்கும் அந்த பின்னாடி இருக்க விழித்திரை ரெட்டினாவுக்குமான டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருந்திருக்கும். லென்ஸில் பட்டு போய் அந்த ரெட்டினால இமேஜ் படுறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த லென்ஸு பால் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீண்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், லென்ஸுக்கும் அந்த விழித்திரைக்குமான தூரம் அதிகமாக இருக்குமா, அப்போ விழித்திரையில் போய் விழுற இமேஜ் திரைக்கு விழாமல் திரைக்கு முன்னாடியே விழுந்துருமா, அதனாலையும் இந்த ப்ராப்ளம் வரலாம். அதாவது இப்போ உங்களுக்கு அந்த பிக்சர் பாருங்களேன், கீழே கொடுத்துருக்காங்க 2 பிக்சரு, படம் 2.16. ஃபஸ்ட்டு இருக்கிறது கிட்டப்பார்வையுடைய கண், கிட்டப்பார்வை குறைபாடு இருக்கிற கண். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கொஞ்சமாக நீண்டு போயிடுச்சு, அதனால் லென்ஸுக்கும் விழித்திரைக்குமான தூரம் குறைஞ்சு போயிடுச்சு. தூரம் குறைஞ்சதுனால அந்த டாட்டட் லைனில் இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இமேஜ் போய் திரையில் விழுறதுக்கு பதிலாக திரைக்கு முன்னாடியே பால்குள்ளே விழுந்துருது. அதனால தான் தூரத்தில் இருக்கிற பொருள் தெளிவாக தெரியல. இதுவே செகண்ட் பிக்சர் பாருங்களேன், லென்ஸ் முன்னாடி ஒரு லென்ஸை வச்சுட்டாங்க, லென்ஸ் வச்சதுனால என்ன ஆகுது, அங்கே ஒரு தடவை ஃபோக்கஸ் நடந்து மறுபடியும் உள்ளே அங்கே ஒரு ஃபோக்கஸ் நடந்து இப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா லென்ஸ் வச்சதுனால கரெக்டாக போய் திரையில் இமேஜ் விழுது. இது சரி செய்யறதுக்கான பிக்சரு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிக்சருக்கு மேலே, இதனால் கண்ணின் சேய்மை புள்ளியானது ஈரில்லா தொலைவில் அமையாமல் கண்ணின் அண்மை புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது. இந்த கிட்டப்பார்வை குறைபாடு வர்றது மூலமாக நாம் என்ன சொன்னோம்னா, குவிய தொலைவு குறைஞ்சு போயிடுது. அது இல்லாமல் லென்ஸுக்கும் விழித்திரைக்குமான தூரம் அதிகரித்து போயிடுது. இந்த ரீசன்னால கண்ணோட சேய்மை புள்ளிங்கிறது ஈரில்லா தொலைவில் இருக்கணும். அந்த ஈரில்லா தொலைவில் இருக்க வேண்டிய புள்ளி அங்கே இல்லாமல் இந்த அண்மை புள்ளியை நோக்கி நகர்ந்து வந்துடுது. அந்த மேக்சிமம் டிஸ்டன்ஸுன்றது இன்ஃபினிட்டியில் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்துடுது. அதனால தான் அவங்களுக்கு தூரத்தில் இருக்கிற பொருள் தெளிவாக தெரியறதில்லை.
இதனால் தொலைவில் உள்ள பொருள்களின் பிம்பங்கள் விழித்திரைக்கு முன்பாக உருவாக்கப்படுகின்றன. நம்ம சொன்ன மாதிரி தான், அந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி தொலைவில் இருக்கிற பொருளோட பிம்பம் வந்து விழித்திரையில இல்லாம அதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டிருது. தகுந்த குவிய தொலைவு கொண்ட குழி லென்ஸை பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாட்டை சரி செய்யலாம். அதே மாதிரி இப்போ இந்த குறைபாட்டை சரி செய்யணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா, தகுந்த லென்ஸு, தகுந்த குவிய தொலைவு இருக்கிற குழி லென்ஸு, கிட்ட பார்வையை சரி செய்யறதுக்கு குழி லென்ஸ் எடுத்துக்கணும். கான்கேவ் லென்ஸு நம்ம எடுத்துக்கணும். தகுந்த குவிய தொலைவுன்ற வேர்டை ஏன் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தூரப்பார்வை இருக்காது. கிட்ட பார்வை குறைபாடு வருதுன்னா அவங்களோட லென்ஸ் எவ்வளோ டிஃபெக்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து அதில் வேரியேஷன் இருக்கும். அப்போது அவங்களோட ஐயை வந்து செக் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ குவிய தொலைவு இருக்கிற லென்ஸ் வேணுமோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதை நம்மளால் சரி பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, பயன்படுத்த வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவை பின்வருமாறு கண்டறியலாம். இப்போது ஒருத்தர் வந்து கிட்ட பார்வை குறைபாடு வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு குழி லென்ஸு நம்ம கொடுக்கணும். அந்த குழி லென்ஸு எவ்வளோ பெரிய லென்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ கெப்பாசிட்டியோடைய லென்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பின்னாடி வர்ற அதாவது இப்போ கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதை டயக்ராமுக்கு கீழே பாருங்கள். கிட்டப்பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரால் எக்ஸ் என்ற தொலைவு வரை உள்ள பொருள்களை மட்டுமே காண முடிகிறது என கொள்வோம். இப்போது ஒருத்தருக்கு இப்போ எனக்கு இருக்குது, நான் இருக்கேன், எனக்கு கிட்டப்பார்வை குறைபாடு பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு எக்ஸ்ன்ற ஒரு தூரம், அந்த தூரம் வந்து ஒரு 10 மீட்டராக இருக்கலாம், 20 மீட்டராக இருக்கலாம். என்னால் அவ்வளோ தூரம் மட்டும்தான் பார்க்க முடியுது, அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. இப்போ ஒரு 20 மீட்டர்னு வச்சுப்போமே, அந்த எக்ஸுன்றது இந்த 20 மீட்டர் தான். இந்த 20 மீட்டர் தூரம் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. அப்போது அவர் ஈரிலா தொலைவு வரை உள்ள பொருள்களை காண விரும்பினால் பயன்படுத்தப்பட வேண்டிய குழி லென்ஸின் குவிய தூரம் F = -x. இப்போது என்னால் 20 மீட்டர் வரைக்கும் தான் தெளிவாக பார்க்க முடியுது, அதுக்கு மேலே இருக்கிற பொருளை என்னால் தெளிவாக பார்க்க முடியல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, -20 இருக்கிற ஃபோக்கல் லென்த்து -20 இருக்கிற லென்ஸை எனக்கு பயன்படுத்தணும். F = -x. இந்த ஃபோக்கல் லென்த் இருக்கிற குழி லென்ஸை பயன்படுத்துறது மூலமாக என்னால் ஈரிலா தொலைவு வரைக்கும் பார்க்க முடியும். இதுவே அதே நபர் y என்ற தொலைவு வரை காண விரும்பினால் தேவைப்படும் குழி லென்ஸின் குவிய தூரம், இப்போது நான் வந்து எனக்கு ஈரிலா தொலைவு வரைக்கும் பார்க்கணும்னு நினச்சதுனால நான் F = -xன்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு அவ்வளோ தூரம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைப்பா, எனக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தெரிஞ்சால் போதும், ரொம்ப தூரத்துக்கு பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, அப்போது நான் வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா F = xy / x - y. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்ன்றது என்ன, நான் எவ்வளோ தூரம் என்னால் பார்க்க முடியுதுன்றது, ஒய்ன்றது என்ன, நான் எவ்வளோ தூரம் பார்க்க விரும்புகிறேங்கிறது. இதை 2 டிஸ்டன்ஸையும் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது மூலமாக என்ன ஃபோக்கல் லென்த்து கிடைக்குதோ அந்த ஃபோக்கல் லென்த்து இருக்கிற லென்ஸை யூஸ் பண்ணி நான் என்னோட கிட்டப்பார்வை குறைபாடை சரி செஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே கிட்டப்பார்வை எதனால் வருது, அதை எப்படி சரி செய்யலாம், அதை சரி செய்கிறதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த லென்ஸை எவ்வளோ டிஸ்டன்ஸு குவிய தொலைவு இருக்கணுன்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நாம் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு தூரப்பார்வை, ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படின்றது வந்து தூரப்பார்வை குறைபாட்டுக்கான மெடிக்கல் நேம். இப்போது டாப்பிக்கு கீழேயே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், படம் 2.17. ஃபஸ்ட்டு வந்து தூரப்பார்வை குறைபாடுடைய கண். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து தூரப்பார்வை குறைபாடு இருக்கிற கண். ஆக்சுவலாக அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த படுற பிம்பம், ஒரு பொருள்லேருந்து வந்து படுற ஒளிக்கதிரோட பிம்பம் வந்து அந்த விழித்திரையில் விழாமல் விழித்திரையை தாண்டி போய் விழுந்துருது. அதனால் அதில் பொருளை வந்து தெளிவாக பார்க்க முடியல. இதுவே பிக்சரில் பாருங்கள், தூரப்பார்வை குறைபாடு சரி செய்யப்பட்ட கண். இப்போ என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குவி லென்ஸை வச்சு அந்த பார்வை குறைபாடை சரி செஞ்சு இப்போது ஒரு லென்ஸ் வச்சதுனால அதிலிருந்து வர்ற ஒளி வந்து கரெக்டாக விழித்திரையில் விழற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து தூரப்பார்வை குறைபாடு, அது சரி செய்கிறதுக்கான பிக்சர். ஓகே, இப்போது டாபிக் பார்க்கலாம். தூரப்பார்வை என்று அழைக்கப்படும் ஹைப்பர்மெட்ரோஃபியா குறைபாடானது விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது. இப்போ நம்ம கிட்ட பார்வை பார்க்கும்போது பார்த்தோம், அந்த விழிக்கோளம் பால் ஷேப் வந்து நீண்டுருது அப்படின்னு. இந்த தூரப்பார்வையில் என்ன ஆயிடுதுன்னா அது வந்து சுருங்கி போயிடுது. இப்போது மேலே உங்களுக்கு கிட்ட பார்வைக்கு கொடுத்துருக்கிற பிக்சரையும் தூரப்பார்வைக்கு கொடுத்துருக்க பிக்சரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிட்ட பார்வையோட பிக்சரில் வந்து அந்த பால் ஷேப்பு கொஞ்சம் நீட்டமான மாதிரி இருக்கும், தூரப்பார்வையில் கொஞ்சம் தட்டையான மாதிரி, கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். இக்குறைபாடு உடைய மனிதர்களால் தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியும், ஆனால் அருகில் உள்ள பொருளை தெளிவாக காண முடியாது.
இப்போ தூர பார்வையோட பிரச்சனை என்னன்னா, தூரத்தில் இருக்கிற பொருளை அவங்களால தெளிவாக பார்க்க முடியும், ஆனால் பக்கத்தில் இருக்கிற பொருளை வந்து அந்த அளவுக்கு தெளிவாக பார்க்க முடியாது அப்படின்றது தான். விழி லென்ஸின் குவிய தொலைவு அதிகரிப்பதாலும் விழி லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடைப்பட்ட தொலைவு குறைவதாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது. இக்குறைபாடு ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா, லென்ஸோட குவிய தொலைவு வந்து அதிகரிக்கிறது. அதுவும் இல்லாமல் லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையில் இருக்கிற தொலைவும் வந்து குறைஞ்சு போகுது. ஏன்னா அது சுருங்கிடுறதுனால அந்த தொலைவு வந்து குறைஞ்சு போயிடுறதுனாலையும் இது ஏற்படுது. இதனால் அண்மை புள்ளியானது 25 சென்டிமீட்டர் என்ற தொலைவில் அமையாமல் சேய்மை புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ அண்மை புள்ளிங்கிறது வந்து மினிமம் 25 சென்டிமீட்டர்னு நம்ம சொன்னோம். அது இந்த 25 சென்டிமீட்டரில் இல்லாமல் அந்த சேய்மை புள்ளி ஈரில்லா தொலைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேய்மை புள்ளியை நோக்கி நகர்ந்துருது. அதனால தான் வந்து தூரத்தில் இருக்கிறது தெரியுது, பக்கத்தில் இருக்கிறது தெரியாமல் போயிடுது. எனவே அருகில் உள்ள பொருள்களின் பிம்பங்கள் விழித்திரைக்கு அப்பால் உருவாக்கப்படுகின்றன. பின்புறம் இப்போ அந்த பிக்சரில் பார்த்த மாதிரி தான், இப்படி வந்து அதோட அண்மை புள்ளி வந்து நகர்ந்து போயிடுறதுனால பக்கத்தில் இருக்கிற பொருள்கள்லேருந்து வர்ற ஒளிக்கதிர்கள் பட்டு உருவாக்கப்படுற பிம்பம் வந்து விழித்திரையில் உருவாகாமல் விழித்திரைக்கு பின்னாடி போய் விழுந்துருது. அதனால தான் அந்த பொருளை பார்க்க முடியலை. தகுந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸினை பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாட்டை சரி செய்யலாம். தூரப்பார்வையை சரி பண்ணுறதுக்கு எந்த லென்ஸ் யூஸ் பண்ணணும்னா குவி லென்ஸு. இப்போ யாருக்கு எவ்வளோ குவிய தொலைவு இருக்கிற லென்ஸ் வேணுன்றதை மெஷர் பண்ணி குவி லென்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த தூரப்பார்வை குறைபாட்டை வந்து நம்மளால் சரி செய்ய முடியும். பயன்படுத்தப்பட வேண்டிய குவி லென்ஸின் குவிய தொலைவை பின்வரும் முறையில் கண்டறியலாம். அதே மாதிரி தான் இப்போ எப்படி கிட்ட பார்வையில் வந்து அந்த லென்ஸு குழி லென்ஸு எதை யூஸ் பண்ணணும், குழி லென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன குவி லென்ஸ் யூஸ் பண்ணணுன்றதை ஃபைண்ட் அவுட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தூரப்பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரால் ஸ்மால் டி என்ற தொலைவிற்கு அப்பால் உள்ள பொருள்களை மட்டுமே காண முடிகிறது என கொள்வோம். இப்போது எனக்கு வந்து தூரப்பார்வை குறைபாடு ஏற்பட்டுருச்சு, என்னால் ஸ்மால் டி அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் தான் என்னால் பார்க்க முடியுது. அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 10 மீட்டர் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் தெரியல தெளிவாக, 10 மீட்டருக்கு அப்புறம் இருக்கிறது தான் தெளிவாக தெரியுது அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்போது அந்த 10 மீட்டருங்கிறது தான் ஸ்மால் டி. நெக்ஸ்ட்டு, அவர் ஸ்மால் டிக்கு குறைவாக உள்ள கேபிட்டல் டி என்ற தொலைவில் அமைந்த பொருளையும் காண விரும்பினால் பயன்படுத்தப்பட வேண்டிய குவி லென்ஸின் குவிய தூரம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஸ்மால் டின்ற 10 மீட்டருக்கும் முன்னாடி ஒரு 7 மீட்டரில் கேபிட்டல் டின்னு 7 மீட்டரை கேபிட்டல் டின்னு வச்சுக்கிறேன். 7 மீட்டரில் ஒரு பொருள் இருக்குது, எனக்கு அதை நான் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த குவிய தொலைவு இருக்கிற லென்ஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. ஸ்மால் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி. இப்போ இதில் ஸ்மால் டிங்கிறது எனக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து தெரிய ஆரம்பிக்குதோ அந்த தொலைவு, அந்த 10 மீட்டர். கேபிட்டல் டி அப்படின்றது அதுக்கு முன்னாடி நான் பார்க்க வேண்டிய தொலைவு, அது கேபிட்டல் டி. இது ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபோக்கல் லென்த்து கிடைக்கும். அந்த ஃபோக்கல் லென்த்து இருக்கிற ஒரு லென்ஸை நான் யூஸ் பண்ணுறது மூலமாக என்னால் இந்த தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய முடியும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட பார்வையும் பார்த்து முடிச்சிட்டோம், தூரப்பார்வையும் பார்த்து முடிச்சிட்டோம். கிட்ட பார்வையை சரி செய்கிறதுக்கு குழி லென்ஸ் யூஸ் பண்ணணும், தூரப்பார்வையை சரி செய்கிறதுக்கு குவி லென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு இல்லாமல், இந்த காமன் பேசிக்காக இருக்கிற இந்த 2 டிஃபெக்ட் இல்லாமல் இன்னும் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு, பிரஸ்பயோபியா. ஆக்சுவலாக இந்த விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு அப்படின்றது மோஸ்ட்லி வயசாகிறவங்களுக்கு வர்றது. இதை பிரஸ்பயோபியா அப்படின்னு மெடிக்கல் நேம் சொல்லுவோம். சரி, இப்போது அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மனிதரில் ஏற்படும் வயது முதிர்வு காரணமாக சிலியரி தசைகள் வலுவிழக்கின்றன. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஐயோட அமைப்பு, கண் அமைப்பு பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம், கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸு மேலேயும் கீழேயும் இருக்கிற அந்த சிலியரி தசைகள்னால பிடிச்சிட்டு நிற்கிது. அந்த தசை சுருங்கி விரிகிறதுனால தான் நம்மளால் பொருளை ஈஸியாக பார்க்க முடியுதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வயசாக ஆக அவருடைய அந்த சிலியரி தசைகள் இருக்கு இல்லையா, அந்த தசைகள் வந்து வலுவிழக்குது. அவங்க வலுவிழக்கிறதுனா என்ன பண்ண முடியாது, அவங்களோட எனர்ஜியை அவங்க லாஸ் பண்ணுறாங்க வயசாகிறதுனால. அப்போது அவங்களால அப்படி ப்ராப்பராக சுருங்கி விரிய முடியல. அதுதான் வந்து இந்த பிரஸ்பயோபியா ஏற்படுறதுக்கான காரணம். மேலும் வெளி லென்ஸு தன் நெகிழ்வுத்தன்மையை இழக்கிறது. வெளியில் அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸு, நாம் சொன்னோம் இந்த சிலியரி தசைகள் சுருங்கி விழிகிறது மூலமாக அந்த லென்ஸ் வந்து தடிமனாகியும் ஒல்லியாகியும் அந்த குவிய தொலைவாக மாற்றி அமைச்சுக்குவோம். அப்போ தான் நம்மளால் பொருளை தெளிவாக பார்க்க முடியும்னு.
இந்த லென்ஸ் வந்து வயசாகிறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக உழைக்குது இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த லென்ஸும் அதோட நெகிழ்வுத்தன்மையை வந்து இழந்துருது. இதனால் விழியின் ஏற்பமைவு திறன்களில் குறைபாடு ஏற்படுகிறது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த விழியினால் வந்து பார்க்குறதுல கொஞ்சம் குறைபாடு ஏற்படுது. இக்குறைபாடு உடைய சில வயது முதிர்ந்த பெரியவர்களால் அருகிலுள்ள பொருள்களை தெளிவாக காண முடியாது. எனவே இக்குறைபாடு வயது முதிர்வு தூரப்பார்வை என்றும் அழைக்கப்படுகிறது. என்னன்னா இப்படி இந்த மாதிரி வயது முதிர்வுனால ஏற்படுற பிரச்சனை பிரஸ்பயோபியால சில வயசானவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற பொருளை தெளிவாக பார்க்க முடியாது. தூரத்தில் இருக்கிறத பார்க்குற அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருளை பார்க்க முடியாது. சிலர்லாம் தாத்தா பாட்டி சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்கிற பொருள் என்னன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியும். ஆனால் பக்கத்தில் வச்சு படிக்கிற புத்தகத்தில் இருக்கிற எழுத்து வந்து தெளிவாக தெரியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா வயது முதிர்வு தூரப்பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க. சில மனிதர்கள் ஒரே நேரத்தில் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை ஆகிய பார்வை குறைபாடுகளால் பாதிக்கப்படலாம். ஆனால் சில வயசானவங்களுக்கு வந்து தூரமாக இருக்கிறதும் கொஞ்சம் கிளியராக தெரியாது, பக்கத்தில் இருக்கிறதும் கொஞ்சம் கிளியராக தெரியாது. 2 நாளையுமே அவங்க பாதிக்கப்படலாம். அப்படி பாதிக்கப்படுறவங்களுக்கு இக்குறைபாடானது இரு குவியல் லென்ஸுகள் பைஃபோக்கல் லென்சஸ் மூலம் சரி செய்யப்படுகிறது. இந்த பைஃபோக்கல் லென்ஸ் போட்டால் இந்த 2 லென்ஸும் யூஸ் பண்ணுற ஸ்பெக்ஸ் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து இரு குவியல் லென்ஸுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்ணாடியில் வந்து 2 லென்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தூரத்தில் இருக்கிற பொருளையும் பார்க்க வைக்கும், பக்கத்தில் இருக்கிற பொருளையும் பார்க்க வைக்கும். இந்த லென்ஸின் மேல்புறம் குழி லென்ஸும் மேலே இருக்கிறது வந்து குழி லென்ஸு, அதாவது கீழே ஒரு கர்வ் மாதிரி இருக்கா, அந்த கர்வுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே குழி லென்ஸு. அதோட வேலை என்ன, கிட்ட பார்வையை சரி செய்து நீண்ட தொலைவில் உள்ள பொருள்களை காண முடியும். இப்படி நேராக பார்க்குற அவங்களால அந்த மேலே இருக்கிற லென்ஸ் வந்து குழி லென்ஸு, அதோட வேலை என்னென்னா தூரத்தில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க வைக்கும். அடுத்தது கீழ்ப்புறம் குவி லென்ஸும், கீழே ஒரு கர்வ் மாதிரி வளைஞ்சு இருக்கா, அந்த கீழே இருக்கிறது வந்து குவி லென்ஸு. இந்த குவி லென்ஸோட வேலை என்ன, தூரப்பார்வையை சரி செய்து படிப்பதற்கு ஏற்ற வகையிலும் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும். இப்படி நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம், இப்படி கீழே குடிஞ்சு படிப்போமா? அப்போ அவங்க போட்டிருக்க அந்த கண்ணாடியில் அந்த கீழே கர்வுக்கு கீழே இருக்கிற அந்த குவி லென்ஸ் என்ன பண்ணுன்னா தூரப்பார்வையை சரி செஞ்சு பக்கத்தில் இருக்கிற புக்கில் இருக்கிற லெட்டர்ஸை ஈஸியாக படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதுதான் வந்து வயது முதிர்வுனால் ஏற்படுற பிரச்சனைகளை இந்த பிரஸ்பயோபியாவை சரி செய்கிறதுக்கான மெத்தட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்வை சிதறல் குறைபாடு, ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பை பர்த்லேயே சிலருக்கு நடக்கலாம். அது என்ன, இக்குறைபாடு உடைய கண்களால் இணையான மற்றும் கிடைமட்ட கோடுகளை தெளிவாக காண இயலாது. ஆக்சுவலாக இந்த பார்வை சிதறல் குறைபாடு அப்படின்றது மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து எல்லா பொருள்களுமே கொஞ்சம் பிளர்ராக தெரிகிறது. அதுதான் வந்து இந்த பார்வை சிதறல் குறைபாடுன்னு சொல்கிறோம். இக்குறைபாடு மரபு ரீதியாகவோ அல்லது கண்ணில் ஏற்படும் பாதிப்புகளிலோ தோன்றலாம். மோஸ்ட்லி இந்த குறைபாடு எப்படி வரும்னா பை பர்த்லேயே பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த பிரச்சனையோடு இருக்கலாம். மரபு ரீதியாக ஏற்கனவே அவங்க வீட்டில் யாருக்காவது அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், அந்த மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அடிபடுறது, கண்ணில் ஏதாவது ஆக்சிடென்டல் ஆகிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புனாலையும் ஏற்படலாம். விழி லென்ஸில் ஏற்படும் கண்புரை, கார்னியாவில் உருவாகும் புண்கள், விழியின் மேற்பரப்புகளில் உண்டாகும் காயங்கள் போன்றவற்றால் விழி லென்ஸில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையால் இக்குறைபாடு ஏற்படுகிறது. அதே மாதிரி வேறு என்ன காரணங்கள், இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த ஆக்சிடென்ட்னால எப்படி ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து கண் புறன்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணில் புற விழுந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கண் புற, அப்படி இல்லைன்னா முன்னாடி இருக்க அந்த கார்னியால் ஏதாவது புண்ணு வந்துடுறது, இல்லைன்னா அப்புறம் கண்ணுக்கு மேலே ஏதாவது ஒரு காயம் ஆகி அதோட பாதிப்பு, இந்த மாதிரியான காரணங்களால் இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸில் ஒரு ஒழுங்கற்ற தன்மை, அது வந்து ப்ராப்பராக வேலை செய்யாமல் அதில் ஒரு ஒழுங்கற்ற தன்மை உண்டாச்சு அப்படின்னா தான் இந்த பார்வை சிதறல் குறைபாடு உண்டாகும். இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, உருளை லென்ஸுகள் சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் மூலம் இக்குறைபாட்டை சரி செய்யலாம். உருளை லென்ஸுகள் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து கிட்டப்பார்வை தூரப்பார்வைக்காக சரி, இல்லை இந்த வயசானவங்களுக்கு வர பிரஸ்பயோபியாவாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற லென்ஸை விட, கண்ணாடியை விட இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அந்த கண்ணாடி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அது வந்து உருளை லென்ஸுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதோட தடிமன் வந்து கொஞ்சம் பெருசு. இந்த மாதிரியான சிலிண்ட்ரிக்கல் லென்சஸை யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த பார்வை சிதறல் குறைபாடை வந்து சரி செய்ய முடியும். இது வந்து இந்த லென்ஸ் இருக்க கண்ணாடியும் யூஸ் பண்ணலாம். இந்த எல்லா குறைபாடுகளுக்குமே
இந்த ஃப்ரேம் போட்டு கண்ணாடி ஸ்பெக்ஸாகவும் யூஸ் பண்ண முடியும். சிலர் வந்து இப்போலாம் வந்து ஆப்ரேட் பண்ணி உள்ள லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா கண்ணுக்குள்ளே, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கவும் முடியும். இதெல்லாம் வந்து கண்ணில் ஏற்படுற குறைபாடுகள். அந்த குறைபாடு எப்படி ஏற்படுது, அதை எப்படி எல்லாம் சரி செய்யலாம் அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்.